Next topic is stability of half-filled and completely filled orbital. So the exactly half-filled and the completely filled orbitals have greater stability than the partially filled configurations. So இது வந்து half filled, so இது வந்து completely filled. So D5 na half filled, so D10 na completely filled. Completely filled na electrons வந்து complete எல்லா orbitals fill ஆயிருக்குது. So and then F7 na இது வந்து half filled. So ஒரு orbital ஒரு electron தான் இருக்குது. So இது வந்து half filled. F14 na என்ன அர்த்தம்? So எல்லா orbitalலையும் ரெண்டு electron fill ஆயிருக்கு. So இது வந்து completely filled. So partially filled na so இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் இதில் ஒன்று ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம் partially filled orbitals. So this can be, the stability can be explained on the basis of the symmetry and the exchange energy. So next topic is symmetrical distribution of electron. Symmetry leads to the stability. So symmetry இருக்கும்போது ஒரு ஆர்பிட்டல்ல அது வந்து எப்படி இருக்கும் ஸ்டெபிலிட்டியா இருக்கும். So the half filled and fully filled configuration have symmetrical distribution of electrons. So இதுல வந்து half filledல வந்து என்ன இருக்குது the orbitalsல வந்து electrons வந்து fill ஆயிருக்குது half filled ஆயிருக்குது. So இது வந்து completely filled. So இப்படி இருக்கும்போது so அது வந்து எப்படி இருக்கும் more stable இருக்கும் than the unsymmetrical configurations. So equal electrons வந்து distribute ஆயிருக்குது. So அதுதான் வந்து என்ன சொல்றோம் symmetrical distribution of electrons. So இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து எப்படி இருக்கும் more stable இருக்கும். So next the degenerate orbitals such as px, py, pz. So இந்த p orbitalல மூணு subshell வந்து பார்த்தோம். ஒன்னு வந்து px, இன்னொன்னு வந்து py, இன்னொன்னு வந்து pz. So இதுக்கு வந்து எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம் ஈக்குவலின் எனர்ஜியா இருக்கும். So அதுதான் வந்து என்ன சொல்றோம் degenerate orbital. So இந்த degenerate orbital the degenerate orbitals such as px, py, pz have equal energies. Their orientation in space are different. So அதோட diagram தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து என்ன ஆகும்னா so due to the symmetrical distribution the shielding of one electron on the other is relatively small. So இதுல வந்து ஆர்பிட்டல்ல வந்து என்ன ஆகும் electrons வந்து ஈக்குவலா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது. So இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும் இங்க ஒன்னு இருக்கும். So இங்க ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுனா இந்த சைடு ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இங்க ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுனா இந்த சைடு ஒரு எலக்ட்ரான் இருக்கும். So அப்ப ஷீல்டிங்னா வந்து என்ன அர்த்தம்னா ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானோட so attraction வந்து கம்மி பண்றது. So அப்ப வந்து நம்ம ஆர்பிட்டல் வந்து பார்த்திருப்போம். ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் வந்து நடக்குது இல்லையா. ஸோ ரிப்பல்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும் நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் உள்ள அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா ஷீல்டிங்னு சொல்றோம். ஸோ இப்படி ஈக்குவல் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கிறதுனால ஸோ அந்த ஷீல்டிங் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷீல்டிங் வந்து கம்மியாகிறதுனால ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So next one the exchange energy. So if two or more electrons with the same spin are present in the degenerate orbital, there is possibility for exchanges their positions. So இதுதான் degenerate orbitalல so equal spin ஆயிருக்கறல equal spin வந்து electrons வந்து இருந்துச்சுன்னா so ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு electrons வந்து exchange ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. So during exchange process the energy is released. So இந்த மாதிரி exchange ஆகும்போது என்ன ஆகும் energy வந்து release பண்ணும். So that only we are call it as the exchange energy. So if more number of exchanges are possible more exchange energy is released. So நிறைய exchanges நடக்கும்போது more number of exchange energy வந்து release ஆகும். So this is possible only in the case of half filled and the fully filled. So next for example in chromium the electronic configuration is 3d5 and 4s1. So number 20 வரைக்கும் நம்ம chromium வந்து லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 24. So அப்ப 20 வரைக்கும் நம்ம நியரஸ்ட் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வந்து ஆர்கான். ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் வந்து 18. So 18 வரைக்கும் ஆர்கான் எழுதிட்டு so ரிமைனிங் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் so இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ரிமைனிங் எவ்வளவு இருக்குதோ அதை வந்து எழுதுவோம். ஓகே so இந்த மாதிரி 3d5 4s1. So இதுல 3d வந்து எப்படி இருக்குது half filled இருக்குது. So half filled இருக்கும்போது more stability ன்னு பார்த்தோம்ல எதனால so அப்படினா இதுல வந்து exchanges வந்து அதிகமா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. So next வந்து 3d4 இருக்கும்போது 3d4 னா வந்து என்ன அர்த்தம் இங்க 4s ல இருந்து ஒரு எலக்ட்ரான் அங்க போனா தான் 3d5 ஆ மாறும். So 3d4 இருக்கும்போது அதுக்கு வந்து exchanges வந்து எப்படி இருக்கும் கம்மியா இருக்கும். So அப்ப 3d5 இருக்கும்போது தான் அது வந்து more stable இருக்கும் than the 3d4. So என்ன ரீசன்னா அங்க வந்து exchanges வந்து half filled இருக்கும்போது அதிகமா நடக்குது than the partially filled. So இப்போ இது வந்து 3d5 electronic configuration. ஓகேவா 3d5 னா இப்போ ஒவ்வொரு
d ஆர்பிட்டலுக்கு p ஆர்பிட்டலுக்கு 3 பாக்ஸ் பார்த்தோமா px py pz ஸோ d ஆர்பிட்டலுக்கு 5 பார்ப்போம் ஒன்று வந்து dxy dyz dxz dx squared minus y squared and dz squared ஸோ அப்போ 5 ஆர்பிட்டல்லையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு ஸோ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினா என்ன அர்த்தம் இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் ஸோ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாம் இல்லை இந்த இடத்துக்கு தேர்டு இடத்துக்கு போகலாம் ஸோ இல்லைனா 4th பிளேஸ்க்கு போகலாம் இல்லைனா 5th பிளேஸ்க்கு போகலாம் ஸோ அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகும் இந்த இடத்துக்கு வரும் ஸோ அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் 4 பிளேஸ்க்கு போகலாம் அப்போ 4 எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகும் இந்த பிளேஸ்க்கு போகலாம் எய்தர் இந்த பிளேஸ்க்கு போகும் ஸோ இல்லைனா இந்த லாஸ்ட்டுக்கு போகும் ஸோ அப்போ எத்தனை எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள் இங்கே 3 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாசிபிள் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரான் எங்கெங்கெல்லாம் போகலாம் இப்படி ஃபர்ஸ்ட்டில் போகலாம் இல்லைனா செகண்டில் போகலாம் ஸோ அப்போ இதுக்கு 2 எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ இங்கே இருக்கிற செகண்டில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து எங்கே போகும் அது வந்து இந்த பிளேஸ்க்கு போகும் இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே வரும் ஸோ ஒரே ஒரு பாசிபிள் தான் வந்து இருக்குது ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ண எத்தனை நம்பர் 4 plus 3 7 7 plus 2 9 9 plus 1 10 ஸோ அப்போ வந்து D5 இருக்கும்போது எத்தனை எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள் நமக்கு 10 எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ இதே D4 இருக்கும்போது எத்தனை பாசிபிள்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே போகும் எய்தர் இல்லைனா இந்த பிளேஸ்க்கு போகும் இல்லைனா இந்த பிளேஸ்க்கு போகலாம் ஸோ அப்போ 3 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாசிபிள் ஸோ நெக்ஸ்ட்டில் இந்த செகண்டில் இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகும் இந்த பிளேஸ்க்கு போகும் இல்லைனா இந்த பிளேஸ்க்கு போகும் அப்போ 2 எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள் ஸோ அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும் இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எய்தர் இங்கே போகும் இல்லைனா இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே வரும் ஸோ ஒன்லி 1 பாசிபிள் இருக்குது ஸோ அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணால் 3 plus 2 5 plus 1 6 ஸோ அப்போ D4 இருக்கும்போது 6 எக்ஸ்சேஞ்சஸ் தான் பாசிபிள் இதே D5 இருக்கும்போது 10 எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள் ஸோ எதுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் அதிகமாக இருக்குதோ அதுதான் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ D5 தான் வந்து மோர் ஸ்டெபிலிட்டி தேன் D4 ஸோ நெக்ஸ்ட் திஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஸ் a basis for the Hund's rule ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா Hund's rule வந்து பேஸ் பண்ணி இருக்குது which allows the maximum multiplicity that is the electron pairing is possible only all the degenerate orbital containing one electron in each ஸோ degenerate orbitalல ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும் pairing வந்து possible ஸோ நெக்ஸ்ட் evaluate yourself 8th question so which has the stable electronic configuration Ni2+ or Fe3+. so Ni2+ வந்து ஸ்டேபிளா இருக்குமா இல்லனா Fe3+ வந்து ஸ்டேபிளா இருக்குமா அப்படினு கேட்டிருக்காங்க ஸோ நிக்கலுக்கு வந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதோட அட்டாமிக் நம்பர் எழுதணும் அதோட அட்டாமிக் நம்பர் 28 ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வந்து எப்படி எழுதலாம் 1s2 2s2 2p6 3s2 3p6 அப்புறம் 4s2 நெக்ஸ்ட் வந்து 3d8 ஸோ அதாவது லோயர் எனர்ஜி லெவல்லேருந்து எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ எஸ்ஸில் வந்து 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணணும் பியில் வந்து 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் ஓகேவா ஸோ ரிமைனிங் இது வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 20 ஸோ ரிமைனிங் இருக்கிற 8 எலக்ட்ரான் என்ன பண்ணுறோம் அப்படியே 3Dயில் அப்படியே போட்டுடலாம் டிக்கான எவ்வளோ கெப்பாசிட்டி டி ஆர்பிட்டலுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 10 எலக்ட்ரான் ஓகே ஸோ இப்போ 8 எலக்ட்ரான் ஃபைனலாக இருக்கிற 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் போட்டுருவோம் ஸோ இப்போ Ni2+க்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க Ni2+னா வந்து என்ன அர்த்தம் அதுலேருந்து வந்து ஒரு 2 எலக்ட்ரான் வந்து வெளில போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ 4sலேருந்து ஒரு 2 எலக்ட்ரான் வந்து வெளில போயிடும் ஓகேவா ஸோ 4sலேருந்து 2 எலக்ட்ரான் வெளில போயிடுச்சுன்னா அந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் 1s2 2s2 2p6 3s2 3p6 3d8 ஸோ நெக்ஸ்ட் வந்து Feக்கு எழுதுறோம் Feனா அயன் ஸோ அயனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 26 ஸோ அதுக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 4d6 ஸோ இதில் வந்து Fe3+ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ Fe3+னா வந்து என்ன அர்த்தம் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து அதுலேருந்து வெளில போகுது ஸோ அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ 4s தான் ஆக்சுவலாக வந்து வெளில இருக்கும் ஸோ வெளில இருக்கிற எலக்ட்ரான்லேருந்து தான் ஈஸியாக நம்மளால் எலக்ட்ரான்ஸை வெளில எடுக்க முடியும் ஸோ அப்போ 4sலேருந்து 2 எலக்ட்ரான் இந்த டிலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளில போகுது ஸோ 4s 0 மாறிடும் 3d5 இங்கே 6 இருக்கிறது ஒரு எலக்ட்ரான் வெளில போயிடுச்சுன்னா 3d5 வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதணும் 1s2 2s2 2p6 3s2 3p6 and 3d5 ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 3d5 3d8 ஸோ இதில் பார்க்கும்போது எது வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் 3d5 ஸோ d5 d10 பார்க்கும்போது நம்ம எப்படி என்ன சொன்னோம் ஹாஃப் ஃபில்டு ஃபுல்லி ஃபில்டாக இருக்கும்போது அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் தேன் தி பார்ஷியலி ஃபில்ட் ஸோ இப்போ d5 வந்து ஹாஃப் ஃபில்டுங்க ஸோ அதனால இதுதான் வந்து மோர் ஸ்டேபிள் Fe3+ இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் தி Ni2+. ஸோ
So I hope you understand all the concepts clearly. The lesson is over now. So in case you have any doubt, means just to send messages through the app. I will clarify your doubt in the next upcoming videos, right? So this and all, these 10 questions are there. These 10 questions you need to complete in your note. Okay. So first question, Bohr atom model. So all the points, 4 points is there. So all the 4 points you need to write for that Bohr atom model. The Schrödinger wave equation. So that full derivation you need to write in your note. So on the shapes of the orbital, s orbital, p orbital, d orbital. So the 3 orbitals alone you need to draw neatly in your note. So that simplified diagram I given in that video. So you need to refer the video and draw that orbital shapes. So and then all the formula. So all important formula I discussed during that lecture. You need to write all that formula in your note. So and then next, filling of the orbital means the 3 concepts we discussed in that video. No, so that one is Achbar principle, Hund's rule, Pauli's. So that all the 3 you need to write in your note. So and then page number 54, 2.4, table 2.4. So that one is electronic configuration. So the 10 elements, the electronic configuration of 10 elements is given in that book. So either you check your book and you write, otherwise you refer the video and complete the table in your CW note. So and then symmetrical and exchange energy. So that including the diagram you need to complete in your note. So and all the evaluate yourself questions. So totally 8 questions we discussed in that video. So that all the 8 questions you need to write in your note and then choose the best answer. So 24 questions are there. All the questions with the answer you need to write in your note. So and then question answers. So including problems, everything you need to complete in your note. Thank you.